entire hill belongs to Hindus, belongs to temple. எங்க இருக்குன்னா உனக்கு என்னன்னு கேட்குறேன். சிக்கந்தர் பாதுஷாவுக்கு சிக்கந்தர் பாதுஷாவே அந்நியன், ஆப்கானியன். என்ன, அவன் தமிழன் இல்லை, இந்த தமிழ் மாநிலத்தினுடைய இந்தியனும் இல்லை. அதனால அதுக்கு உரிமை கொண்டாடுறதே தேச துரோகம் தான். அமைதியாக உள்ளூர்ல இருக்கிற அங்க குடியிருக்கும் இந்துக்கள் 17 பேர் என்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் உடனடியாக 6 மணிக்குள்ள விடுதலை செய்யப்பட வேண்டும். வழக்குகளின்படி 1. 2வது, உள்ளூர்ல அது என்ன சந்தனக்கூடா, சந்தனக்கூடுக்கு உள்ளூர் லோக்கல் ஐடென்டிட்டி நிரூபிக்காத எவரும் மேலே அனுப்பப்படக்கூடாது. ஏனென்றால் இவங்க உள்ளூர்காரங்க, அங்கே குடியிருக்கிறவங்க, இவங்களையே கைது பண்ணுற அளவுக்கு ஹிந்து விரோதமாக காவல்துறை செயல்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. அதனால் இங்கு இவர்கள் நிபந்தனையின்றி வெளியிடப்பட வேண்டும். 1. 2வது, 1931 லண்டன் பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு 26 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை இன் டோட்டோ அப்ரூவ் பண்ணின ஜட்ஜ்மெண்ட். அதில் தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுவரை நாம் தர்கா வர்சஸ் டெம்பிள் பேசலை, முஸ்லீம் வர்சஸ் ஹிந்துஸ் பேசலை. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து விரோத, முருகன் விரோத ஸ்டாலின் அரசு அதனுடைய ஹிந்து விரோத நடவடிக்கைகளின் மூலமாக நம்மளை பேச வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடும் அந்த கட்டடம், அது இருக்கிற 33 சென்ட் தான் அவர்களுக்கு உரிமையானது. மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு திருப்பரங்குன்றம் டெம்பிள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களோட தர்கான்னு கிளைம் பண்ணுறது இதுவே டிஸ்பியூட்டபிள். காரணம் என்னென்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய சுற்றுலாத்துறையினுடைய கையீட்டில் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு சிக்கந்தர் பாதுஷாவே அந்நியன், ஆப்கானியன். என்ன, அவன் தமிழன் இல்லை, இந்த தமிழ் மாநிலத்தினுடைய இந்தியனும் இல்லை. அதனால் அதுக்கு உரிமை கொண்டாடுறதே தேச துரோகம் தான். இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற 33 சென்ட்டுக்கு வெளியில் முருகன் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம். அந்த கள்ளத்தி மரத்தில் அவங்க கொடி எப்படி இருக்கலாம்? அதனால் நான் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த கொடி உடனே அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கள்ளத்தி மரம் முருகப்பெருமானுடைய ஸ்தல விருட்சம். அந்த ஸ்தல விருட்சத்தில் அவங்க குடிங்கிறது ஆக்கிரமிப்பு. அதனால் ஹிந்து கோவிலுக்கு எதிராக இருக்கின்ற அந்த இதில் அந்த 33 சென்ட்டுக்கு வெளியில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எந்த ரைட்டும் கிடையாதுங்கிறது பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததாக உள்ள இருக்கிற மக்களுடைய கோரிக்கை, நாங்கள் 2 பேர் மகளிர் போகிறோம், நாங்கள் போய் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம். அரசாங்கம் சொல்கிற லேம் எக்ஸ்கியூஸ் அதை நாம் ஏற்றுக்க முடியும். காரணம் என்ன, என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு ஹிந்துஸ், பிலாங்ஸ் டு டெம்பிள். எங்கே இருக்குன்னா உனக்கு என்னன்னு கேட்குறேன். யார் இந்த ஹிந்து விரோத தீய அரசு? நான் கேட்குறேன், இன்னைக்கு முஸ்லீம்கள் அங்கே போய் நீங்கள் சந்தன கூடு நடத்தலாம்னா, இன்னி வரை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்த 21 நாளாக இந்துக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா நானே போயிட்டு ஜனவரி. அதனால் இந்துக்கள் நாளை அங்கே காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போவதற்கு எந்த தரப்பிலிருந்தும் எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது லோக்கல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அதை செய்யணும். இல்லைன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதுக்கான இது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும். இப்பயுமே 6:30 மணிக்குள்ள அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லைனால் நாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவார்கள். அதனால் வருகின்ற பின் விளைவுகள் அனைத்திற்கும் உள்ளூர் நிர்வாகம் தெரிவித்தார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.